ஆனி, புரட்டாசி, மார்கழி மற்றும் பங்குனி ஆகிய 4 மாதங்களிலே நிச்சயமாக பூமி பூஜையை செய்யக்கூடாது. தை மாதம் என்று வரும்பொழுது 12ஆம் தேதியும், மாசி மாதம் என்று வரும்பொழுது 22ஆம் தேதியிலும் அந்த வாஸ்து புருஷனானவர் நித்திரையிலிருந்து எழுந்திருப்பார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பூமி பூஜை செய்ய உகந்த நாட்கள் மற்றும் மாதங்கள் எவை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். உகந்த மாதங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 மாதங்களை தவிர மற்ற 8 மாதங்களிலுமே பூமி பூஜையை செய்யலாம். அது என்ன 4 மாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனி, புரட்டாசி, மார்கழி மற்றும் பங்குனி ஆகிய 4 மாதங்களிலே நிச்சயமாக பூமி பூஜையை செய்யக்கூடாது. இங்க 4 மாதங்களுமே உபய மாதங்கள் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றன. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். தமிழ் மாதங்களிலே ஆனி, புரட்டாசி, மார்கழி மற்றும் பங்குனி இந்த 4 மாதங்களில் மட்டும்தான் பூமி பூஜையை செய்யக்கூடாது. மற்ற 8 மாதங்களிலும் பூமி பூஜையை செய்யலாம். ஏன் சார் அந்த 4 மாதங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், அந்த 4 மாதங்களிலும் வாஸ்து புருஷன் நித்திரையிலிருந்து எழுந்திருப்பதில்லை. இந்த 4 மாதங்களை தவிர மற்ற 8 மாதங்களிலும் ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லி இருப்பார்கள். அந்த நாளிலே வாஸ்து புருஷன் நித்திரையிலிருந்து எழுந்திருக்கிறார் என்பதுதான் அதற்கான ஒரு முக்கியமான ஒரு கருத்தாகவே அமைந்திருக்கிறது. அதாவது உதாரணத்திற்கு நம்ம சொல்லணும் சொன்னா, சித்திரை மாதம் 10ஆம் தேதி என்று, அதாவது எந்த நாட்கள் சொல்றோம் இல்லையா, குறிப்பாக நம்ம பூமி பூஜை செய்யணும்னு சொன்னா அந்த வாஸ்து புருஷன் நித்திரையிலிருந்து எழுந்திருக்கக்கூடிய நாள் என்று வரும் பொழுது அந்த நாளிலே எந்த விதமான தோஷமுமே பார்க்காமல், அந்த நாளானது ஒரு அமாவாசை நாளிலே வரலாம், ஒரு பரணி கிருத்திகை நாளிலே வரலாம், அல்லது ஒரு பிரதமை திதி என்று வரலாம், ஒரு அஷ்டமி நவமி நாள் என்று கூட வரலாம், ராகுகால யமகண்ட நேரத்தில் கூட அந்த நேரமானது இடம் பிடித்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட தேதி என்று வரும் பொழுது இதில் எது முக்கியமான கணக்கு என்று சொல்லி பார்த்தால், அந்த குறிப்பிட்ட தேதி என்பதுதான். அந்த தேதியிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தினை கொடுத்திருப்பார்கள். அந்த நேரத்திலே வாஸ்து புருஷன் நித்திரையிலிருந்து எழுந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த நேரத்திலே பூமி பூஜையை தாராளமாக செய்யலாம். நமக்கு அந்த நட்சத்திரம், அந்த நாளானது பொருந்தி இருக்கிறது இல்லை என்பதையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சித்திரை மாதம் 10ஆம் தேதி, வைகாசி மாதம் 21ஆம் தேதி, ஆடி மாதம் என்று வரும்பொழுது 11ஆம் தேதியும், ஆவணி மாதத்திலே 6ஆம் தேதியும், ஐப்பசி மாதத்திலே 11ஆம் தேதியும், கார்த்திகை மாதத்திலே 8ஆம் தேதியும், தை மாதம் என்று வரும்பொழுது 12ஆம் தேதியும், மாசி மாதம் என்று வரும்பொழுது 22ஆம் தேதியிலும் அந்த வாஸ்து புருஷனானவர் நித்திரையிலிருந்து எழுந்திருப்பார். அவர் எழுந்திருக்கிற நேரத்தை பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா. அது கூட அவர் எவ்வளவு நேரம் கண் விழித்திருப்பார் சொல்லி பார்த்தோம்னா, சரியாக 3.25 நாழிகை மட்டும்தான் கண் விழித்திருப்பார். இந்த 3.25 நாழிகை என்பது 1.5 மணி நேரம் என்று நாம் இந்த கால அளவிலே பிரிக்கிறோம். 1.5 மணி நேரத்தை 6 பாகமாக பிரித்து கொள்கிறார்கள். 6 பாகம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வாஸ்து புருஷன் நித்திரையிலிருந்து எழுந்த உடனேயே அவர் செய்யக்கூடிய 6 தொழில்களை அந்த ஒரு 15 மினிட்ஸாக, ஒரு 15 நிமிட காலமாக பிரித்து வைத்துக் கொள்கிறார்கள். என்ன தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலில் எழுந்த உடனேயே தந்தாபனம் என்று சொல்லுவார்கள். முதலாவதாக தந்தாவனம், இரண்டாவதாக ஸ்நானம், மூன்றாவதாக பூஜை, நான்காவதாக போஜனம், ஐந்தாவதாக தாம்பூலம், ஆறாவதாக சயனம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவர் எழுந்த உடனேயே முதலிலே காலை கடன்களை கழிப்பார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காலை கடன்களை கழித்து விட்டு அந்த பல் துலக்குதல் அப்படிங்கிறது தான் தந்தாவனம்ங்கிற பெயர்ல சொல்றார். அது முதல் 15 நிமிடம் அப்படின்னு சொல்றார். அடுத்த 15 நிமிடங்கள் அப்படின்னு வரும்பொழுது அது ஸ்நானம் செய்யக்கூடிய காலமாக அமைத்திருக்கிறார்கள். எதுக்கு சார் இப்படிலாம் பிரித்து நமக்கு சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிற்கு வெளியே ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த முதல் அரை மணி நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இது போக ஒரு சில பேர் பார்த்தோம்னா, கட்டண கழிப்பறை மற்றும் குளியல் அறை போன்ற
என்பவற்றை கட்டுவார்கள் தெரியுமா? அதனை கொண்டு அவர்கள் தங்களுடைய தொழிலையே அமைத்துக் கொள்வார்கள். ஒரு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் கட்டுறது, இதெல்லாம் கார்பரேஷனில் கவர்மெண்ட்டில் பண்ணுவா. இன்னும் ஒரு சில தனியார் நிறுவனத்தார் கூட அது மாதிரி செய்கிறார். ஒரு தனியார் டாய்லெட் பாத்ரூமை மட்டும் கட்டி விட்டு வாடகை கொடுறவாள்லாம் இருப்பா தெரியுமா? அதை மட்டும் கட்டும் பொழுது அந்த முதல் அரை மணி நேரத்திலே அந்த பூமி பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. அதே மாதிரி மூன்றாவதாக வரக்கூடிய 1/4 மணி நேரம் சொல்லி பார்த்தோம்னா அது பூஜை என்பதை குறிக்கிறது. இந்த ஆலயங்களுக்கு பூமி பூஜை செய்யும் பொழுது அந்த முதல் அரை மணி நேரத்தை விட்டுவிட்டு பின்னதாக வரக்கூடிய அந்த 15 நிமிடத்தை எடுத்துக்கொள்வார்கள். மூன்றாவதாக வரக்கூடிய அந்த பூஜைக்குரிய காலத்தினை எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா போஜனம் மற்றும் தாம்பூலம் என்பதை கொடுத்திருப்பார்கள். இந்த அரை மணி நேரம் தான் பொதுவாக வீடு கட்டுபவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம். அதாவது நித்திரையிலிருந்து எழுந்த உடனேயே அது என்ன காலம் என்ன டைம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா. அதிலிருந்து முதல் 3/4 மணி நேரத்தை விட்டுவிட வேண்டியது. அந்த 3/4 மணி நேரத்தை விட்டுவிட்டு அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது போஜனம் மற்றும் தாம்பூலம் என்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பொதுவாக நாம் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு உகந்த நேரமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக பார்த்தோம்னா வெறுமனே அந்த சயனம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. இது எதற்குன்னு சொன்னால் அந்த லாட்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? லாட்ஜ் மட்டும், அதாவது உறங்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி கட்டுறா இல்லையா? தங்கக்கூடிய, நாம் வெறுமனே போய் தங்குறோம்னு சொன்னால் அந்த கடைசி 1/4 மணி நேரத்தை அது போன்ற கட்டமைப்புகளை கட்டுவதற்காக பூமி பூஜை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இப்படி அந்த நேரத்தினை கரெக்டாக கணக்கிட்டு மிக துல்லியமாக கணக்கிட்டு பூமி பூஜை செய்து அந்த இடத்திலே கட்டிடத்தை எழுப்பும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்குரிய பலனை தரும். இது அந்த வாஸ்து புருஷனின் அடிப்படையிலே தீர்மானிக்கக்கூடிய அந்த நாட்கள். இது போக அந்த குறிப்பிட்ட அந்த 4 மாதங்களை தவிர, அதாவது ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய இந்த 4 மாதங்களை தவிர நம்மால் அந்த குறிப்பிட்ட தேதியில் செய்ய முடியல, வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நேரத்தில் செய்ய முடியல சார் வந்தால், அப்பொழுதுதான் நாம் நம்முடைய அந்த குடும்ப சாஸ்திரிகளை அணுகி நமக்குரிய அந்த நாளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.